நேயர்களே வணக்கம். இன்று நாம் நேர்காணல் எடுக்க இருப்பது தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பின் தலைவர் திரு ராஜீவ்காந்தி அவர்களே. வணக்கம் ராஜீவ்காந்தி. வணக்கம். நீங்க இந்த தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்ப நிறுவி, அத நடத்திட்டு வரீங்க. அந்த அமைப்பு அந்த கூட்டமைப்புனா என்ன? அப்படிங்கிறத பொது பப்ளிக் சொல்லுங்க. அதாவது மேய்ச்சல் சமூகம்னா இங்க ஒரு புரிதல் இல்லாம இருக்கு. கால்நடை வளர்ப்புனா வெறும் பண்ணை முறையில வளர்க்கிறது, வீடுகள்ல கட்டி போட்டு வளர்க்கிறது அப்படிங்கிற வளர்ப்பு முறை தான் அரசோட திட்டங்கள்ல எல்லாத்துலயும் இருக்கிறதுனால, இந்த மேய்ச்சல் சமூகம் பற்றிய புரிதல் அ பொது சமூகத்துக்கு, மக்களுக்கு தெரியாம இருக்குது. மேய்ச்சல்னா தங்களோட கால்நடைகளா, மந்தையா அ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓட்டிட்டு போகக்கூடிய மக்கள தான் மேய்ச்சல் சமூகம்னு சொல்றாங்க. இப்போ நீங்க சொன்ன மாரி இன்டர்நேஷனல் இயர் பாஸ்டோரலிஸ்ட்டுங்கிற வேர்டுல அந்த மக்கள குறிக்கிறதுக்காக பயன்படுறாங்க. ஒரு மேய்ச்சல்காரர்னா அவர் பொது நிலங்கள பயன்படுத்துறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கால்நடைகள ஓட்டிட்டு போறது. இப்படி இடம்பெயர்ந்து மேய்ச்சல்ல ஈடுபடக்கூடியவங்க, மேய்ச்சல் சமூக மக்கள் வகைப்படுத்தலாம். தமிழ்நாட்டில கிட்டத்தட்ட ஒரு 4, 5 பாரம்பரியமா அந்த தொழில்ல ஈடுபடக்கூடிய நீச்சல் சமூக மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இருக்கிறாங்க. சில நூற்றாண்டுகளாகவும் வெவ்வேறு காலகட்டங்கள்லயும், இன்னைக்கு மாறி வர்ற சூழலையும் ஒரு வாழ்வாதார அடிப்படையில நீச்சல் முறை கால்நடை வளர்ப்ப நிலமற்ற கிராமப்புற மக்களும் தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்ல கோனார் அல்லது யாதவர் என்கிற பெயரில் அழைக்கப்படக்கூடிய மக்கள் பெரும்பான்மை மக்களாகவும், தமிழ்நாட்டினுடைய பூர்வகுடி மேய்ச்சல் சமூக மக்களாகவும் இருக்காங்க. அதுக்கு அடுத்த நிலையில நீலகிரி மலையில இருக்கக்கூடிய தோடர் பழங்குடி மக்கள். அவங்க பழங்குடி பட்டியல்ல இருக்கிறாங்க. அவங்க எருமைகள மந்தையா வளர்க்கக்கூடிய மக்கள். அவங்க ஒரு பழங்குடி மேய்ச்சல் சமூகம். அதுக்கு அடுத்து குறும்ப கவுண்டர்கள் அல்லது குறும்பர், குறும்பன்ஸ்ன்னு பல்வேறு வகையில அழைக்கப்படக்கூடிய மக்கள் வட தமிழ்நாட்டில பரவலா மேய்ச்சல் தொழில்ல ஈடுபடுறாங்க. பர்கூர் மலையில லிங்காயத்துன்னு சொல்லக்கூடிய சமூக மக்கள் நீண்ட காலமா தங்களுடைய கால்நடை சில நூற்றாண்டுகளா, சில பல நூற்றாண்டுகளா அந்த செம்மறை மாடுகளோட மேய்ச்சல்ல ஈடுபடுறாங்க. அதுபோக தமிழ்நாட்டில வெவ்வேறு குடிகள், வெவ்வேறு காலகட்டங்கள்ல மேய்ச்சல் தொழில தங்களோட வாழ்வாதாரமா எடுத்து, மேய்ச்சல் தொழில்ல ஈடுபட்டு வர்றாங்க. இவங்களெல்லாம் மேய்ச்சல் சமூகம்னு நம்ம வகைப்படுத்த முடியும். கிட்டத்தட்ட இன்னைக்கு அ வ பிற்படுத்தப்பட்டோர், த ஒ தாழ்த்தப்பட்டோர், ப பழங்குடிகள் இப்படி எல்லா பிரிவுகளையும் மேய்ச்சல்ல ஈடுபடக்கூடிய மக்கள், வெவ்வேறு தன்மையில பருவ காலத்துக்கு தகுந்த மாரி இடம்பெயர்றது, ஒரு அரை நாடோடி தன்மையோட வலசை போறது, அப்புறம் உள்ளூர் அளவிலேயே மேய்ச்சல்ல ஈடுபடுறதுன்னு சொல்லி, வெவ்வேறு வடிவத்தில தமிழ்நாட்ல மேய்ச்சல் சமூக மக்கள் இருக்கிறாங்க. அவங்களை பற்றிய ஒரு புரிதலோ அல்லது கணக்கெடுப்போ இதுவரை நடக்கல. அதுக்கான முயற்சிகள் இப்ப தான் அரசு இந்த ஆண்டு முதல் முறையா நடத்தியிருக்கிறாங்க. இனிமே தான் அவங்களை பற்றிய ஒரு புரிதலும், இந்த மேய்ச்சல் முறை கால்நடை வளர்ப்பினுடைய பங்களிப்பும் பொது சமூகத்துக்கு தெரிய வரும். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். அதாவது மேய்ச்சல் சமூகம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இயக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சமூகம். 2வது பொதுவான நிலங்கள, பொதுவான வளங்கள பயன்படுத்தக்கூடிய ஒரு சமூகம். 3வது தொடர்ச்சி இயக்கத்திலே இருக்கும் பட்சத்தில, இந்த பருவ காலங்கள பத்தின நிறைய புரிதல் இருக்கக்கூடிய ஒரு சமூகம். அந்த காலத்துக்கு ஏத்த மாரி அவங்களுடைய கால்நடைகள எந்த இடத்துக்கு ஓட்டிட்டு போகணும், எந்த இடத்துல நம்ம எந்த மாதிரியான புல் வகைகள் இருக்கு, அது எல்லாத்தையும் சொல்றீங்க. இந்த இந்த இப்படி மேய்ச்சல்களே இருக்கும் பட்சத்தில, அவங்க இந்த மண் வளத்தையும் மேம்படுத்துறாங்க இல்லைங்களா? அது போடக்கூடிய புழுக்கைகள், இல்ல சாணத்து மூலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூழலுக்கும் ஒரு ஏற்ற ஒரு தொழிலா அந்த தொழில் பார்க்கப்படுது. எல்லாமே ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருக்குது. இப்ப எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா இது ஆடுகள் பின்னாடியோ, மாடுகள் பின்னாடி இப்படி இயக்கத்திலே இருக்கும் பட்சத்தில, இவங்களுக்கு ஒரு கடினமான உடல் உழைப்பு தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் முந்தின தலைமுறை வரலயும் நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இப்ப வரக்கூடிய தலைமுறைகள் நெறைய பேர் படிச்சுட்டு வராங்க. அடுத்து அவங்க வேற தொழிலுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்களே, இந்த சமூகத்துக்கு அந்த மாரி நினைக்கிறாங்களா? அப்படி போனோனே இந்த தொழில எப்படி அடுத்த தலைமுறைக்கு இப்ப கடத்துறது? 2வது இவங்கள்ட்ட தானே அதிகமா அந்த மாடுகள் நாட்டு மாடுகள் வச்சிருக்காங்க. இப்ப நான் எல்லாமே சொல்றோம். நாட்டு மாடுகள் பாதுகாக்கும்னு சொல்றோம். நாட்டு மாடுகள் நம்மளோட அடையாளம்னு சொல்றோம். நாட்டு மாடுகள் இந்த மண்ணினுடைய அடையாளம் சொல்றோம். நாட்டு மாடுகள் நமக்கு ஒரு உணர்வு வருது. எல்லாத்துக்குமே உணர்வு இருக்குது. ஆனா இந்த உண்மையாலுமே இந்த களத்துல போயிட்டு இந்த மாடுகள பாதுகாக்கணும் ஒரு சவாலா இருக்குது. இத பத்தின உங்களுடைய புரிதல் என்ன சொல்லுங்க? அதாவது இந்த கால்நடை அந்த மேய்ச்சல் முறையில பராமரிக்கிறவங்க தான் ஆ மரபான கால்நடை பராமரிப்பாளர்கள்னு ஐநா மன்றமே குறிப்பிடுறாங்க. அவங்க மரபணு
பராமரிப்பாளர்கள்னு அவங்கள இது பண்றாங்க. இந்த ஐநாவுடைய சர்வதேச ஆண்டுல இவங்கள குறிக்கக்கூடிய சொல்லா மரபணு பராமரிப்பாளர்கள்னா நேச்சரி சமூக மக்கள். இங்கே மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அ அந்த நாட்டு கால்நடைகள், அதாவது வட்டார கால்நடைகள், நேட்டிவ் ப்ரீடுன்னு சொல்லக்கூடிய கால்நடைகள வந்து பராமரிக்கக்கூடிய மக்களும் வகைப்படுத்துறாங்க. இந்த அடிப்படையில இந்த மந்தை முறை, மேய்ச்சல் முறை கால்நடை வளர்ப்பு தான் நாட்டின கால்நடைகள பாதுகாக்கிறதுக்கான ஒரே வழிமுறை. இ இதுதான் வந்து இன்னைக்கு மாறி வருகிற காலநிலை மாற்றம், அ இப்போ குறைந்து வருகிற தீவன பற்றாக்குறை, பல்வேறு வகையான பற்றாக்குறையெல்லாம் ஈடு குடுத்து வளர்க்கக்கூடிய கால்நடை வளர்ப்பா இருக்குது. அத உணர்ந்து தான் அந்த தொழில பாதுகாக்கணும்னு சொல்லி பல்வேறு நாடுகளோட மங்கோலிய அரசினுடைய முன்மொழிவின் அடிப்படையில வந்து இந்த சர்வதேச ஆண்டு கடைபிடிக்கப்படுகிறது. இந்த அடிப்படையில உங்க பாரம்பரிய கால்நடை வளர்ப்பு முறைய வந்து அரசினுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போறதுல, அதனுடைய பயன்கள சொல்றதுல, இன்னைக்கு ஒரு கார்பன் ஃபுட் பிரிண்ட்ன்னு சொல்றோம். ஒரு தொழில்முறை நடக்குதுன்னா, அதனால மூலப்படுகிற கார்பனுடைய அளவ அளக்கிற ஒரு மேல்போக்கு உலகளாவிய அளவுல வளர்ந்துகிட்டு வருது. இந்த சூழல்ல பூஜ்ஜிய கார்பன் சொல்லக்கூடிய எந்த விதமான சுற்றுச்சூழலுக்கும் கேடில்லாத ஒரு கால்நடை வளர்ப்பாவும், ஒரு தொழிலாவும் வந்து இருக்கக்கூடிய ஒரே தொழில் வந்து இன்னைக்கு இந்த மேய்ச்சல் முறை கால்நடை வளர்ப்பு தான். இந்த அடிப்படையில இதனுடைய பயன்கள் புவிச்சூழலுக்கு, மனிதனுடைய உணவு உற்பத்திக்கு, ஒரு இயற்கையான வாழ்க்கை முறைக்கு மிக முக்கியமான பங்களிப்பா இருக்கிறதுனால, பொது சமூகத்துக்கு இதனுடைய பலன்கள பரப்புரை செய்றது, அரசு இந்த தொழில் மேல கவனம் செலுத்தி இதற்கான திட்டங்கள உருவாக்குறது. இவங்களுடைய இன்னைக்கு வந்து ரிசோர்ஸ் பற்றாக்குறையினால மேய்ச்சல் துறை மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாகுது. இவங்களுடைய நிலங்கள் எல்லாம் பாரம்பரியமா இவங்க பயன்படுத்தின வலசை பாதைகள், மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் அரசுடைய பல்வேறு வளர்ச்சி திட்டங்களாலையும், பல்வேறு வகையான திட்டங்களாலையும் வந்து இன்னைக்கு வந்து அதுக்கு மிகப்பெரிய அளவுல நெருக்கடிக்குள்ளாயிருக்குது. ஒரு வள பற்றாக்குறை வந்து உருவானதுனால தான் இந்த தொழிலுக்கு நெருக்கடியே ஒழிய, அந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய மக்கள் ஓ மிக லாபகரமான தொழிலா தான் இதுவர அவங்க செஞ்சுட்டு வர்றாங்க. அரசினுடைய பார்வையோ, திட்டங்களோ, அரசு ஏற்படுத்தி இருக்கிற அந்த நவீன சாலைகள், அ தொழிற்சாலைகள், இது போன்ற திட்டங்களால தான் அவங்களுக்கு நெருக்கடி இருக்குது. அதனூடாக வந்து இந்த தொழில் நெருக்கடிக்குள்ளாயிருக்கு. அ அதையெல்லாம் ஈடு செய்யணுமா, அரசாங்கம் வந்து இந்த தொழில் மேல அக்கறை செலுத்தி இதுக்கான ஆய்வுகள நடத்தணும். இவங்களுடைய மேம்பாடுகள் குறித்த திட்டங்களா ஒவ்வொரு இப்போ வேளாண் பட்ஜெட் தமிழ்நாடு அரசு வந்து வேளாண் பட்ஜெட் கடந்த 5 ஆண்டுகளா செய்றாங்க. இதுபோல மேய்ச்சலில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு து பட்ஜெட்ட, திட்டங்கள ஏற்படுத்தினா இந்த தொழில் மேம்படுறதுக்கான இது இருக்குது. இத வந்து இப்போ வந்து சமூக இழிவா பார்க்கிற சூழல் இருக்கு. அடுத்த தலைமுறை இதில ஈடுபடாம இருக்கிறதுக்கான முக்கிய காரணம், இதில ஈடுபட்டா வந்து அவங்க வந்து படிக்காதவங்க தான் ஆடு மேய்க்கணும். அப்படிங்கிற ஒரு ஏன்னா நம்ம தமிழ் சமூகத்தில நீண்ட காலமா படிக்காதவங்களுடைய பள்ளிக்கூடங்கள் சொல்லாதவங்க, கல்வி கற்காதவங்களுடைய நிலைமை இருந்ததுனால ஒரு காலகட்டத்தில படிக்கலைன்னா ஆடு மேய்க்கணும்னு வந்து பள்ளிக்கூடங்கள்ல, பொது சமூகத்தில நம்ம பேசினோம். அதனுடைய விளைவாவும் அந்த துறையின் மேல ஒரு இது இருக்குது. ஆனா இந்த சிறு வயதில எப்படி வந்து இந்த மேய்ச்சல் சமூகத்துக்காக நம்ம வேலை செய்யணும்? இந்த ஒதுக்கப்பட்ட இந்த மக்களுக்காக நம்மளுடைய உழைப்ப குடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு. எப்படி இந்த ஒரு இதுக்குள்ள வந்தீங்க? இப்போ நான் வந்து அடிப்படையில ஒரு கீதாரி குடும்பத்த சார்ந்தவன். எங்க ப பாட்டன், பூட்டன் காலத்துலேருந்து பல தலைமுறைகளா நாங்க வந்து ஆடுகள், செம்மறி ஆடுகள மந்தையா வளர்க்கக்கூடிய ஒரு குடும்பத்த சார்ந்தவன். நாங்க வந்து ஒவ்வொரு ஊரா இடம்பெயர்ந்து, அதாவது சிவகங்கையிலிருந்து கிட்டத்தட்ட 4, 5 மாவட்டங்கள் திருவாரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் இந்த இந்த மாவட்டங்கள கடந்து மேய்ச்சல்ல ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு பாரம்பரியமா கடைபிடிச்ச ஒரு குடும்பத்த சார்ந்தவன். அந்த அடிப்படையில இந்த தொழில் குறித்த சமூக நினைவுகள் எனக்கு குடும்ப ரீதியா புகட்டப்பட்டது. அந்த அடிப்படையில இது குறித்த ஒரு தேடல் எப்பவும் எனக்கு இருந்துச்சு. சமீப ஆண்டுகளா தமிழ்நாட்டில நம்மாழ்வார் அவர்களுடைய கருத்துக்களால தமிழ்நாட்டில பெரிய அளவுல இயற்கை விவசாயம் சார்ந்த கருத்துக்கள் பேசுபொருளானது. அது குறித்து நாங்க வந்து பகுதி அளவுல ஒரு இயற்கை விவசாய குழு வச்சு செயற்படுத்தினோம். அதில அ பேசப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் என்னன்னா, ஒரு பண்ணைக்கு ஒரு குறிப்பிட்ட 5 ஏக்கர், 3 ஏக்கர் இப்படி ஒரு பண்ணை உருவாக்குறது, ஒரு மாடு, ஒரு காடு, ஒரு வீடுன்னு நம்மாழ்வார் சொன்ன சில அடிப்படையான விஷயங்கள மட்டுமே வச்சுக்கிட்டு, இயற்கை விவசாயம் ஒரு பேசு பொருளா இருந்துச்சு. அத நாம தொடர்ச்சியா அது குறித்த தேடல்ல இருக்கும்போது,
நம்முடைய பாரம்பரிய வேளாண் முறையில கிடை போடுதல்ங்கிற அந்த தொழில்நுட்பம் வந்து மிக முக்கிய மண்ணை வளப்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாகவும், ஒரு மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு தஞ்சை வேளாண் சமவெளியில இவ்வளவு பெரிய பரப்பளவுல விவசாயம் இந்த நவீன வேதி உரங்கள் வர்றதுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா, அதுக்கு காரணம் வந்து இந்த ராமநாதபுரம், சிவகங்கையிலிருந்து கிளம்பிய வரத்தாற்றுக்கீதாரிகளுடைய பங்களிப்பு அதில மிக முக்கியமானதா இருந்துச்சு. அந்த தஞ்சை சமவெளியில எ விவசாயம் நடைபெறதுக்கு. அது நமக்கு வந்து இந்த குடும்பத் தொழில்ங்கிற அடிப்படையிலயும், அ எதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டதுனால, இந்த தொழிலுக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த மக்கள் சார்ந்த இது பண்ணோம். அதுக்கான முறையான சங்கங்களோ, அமைப்புகளோ, இவங்களுடைய கோரிக்கைகள எடுத்துட்டு போயி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கமோ தமிழ்நாட்ல இல்லாதனால, அத வந்து முழுமைப்படுத்தி அதற்கான ஒரு இயக்கத்த உருவாக்கணுங்கிற கருத்து நிலையில இது குறித்த பல்வேறு தரப்புல வேலை செய்யக்கூடியவங்களோட இணைஞ்சு, இப்படியான ஒரு கூட்டமைப்ப துவங்குறதுக்கான ஒரு கருத்து நிலைய வந்து அடைஞ்சோம்.